தங்களுடைய பிராண்ட் நேமையோ இல்லை கம்பெனி நேமையோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட பேசக்கூடிய அத்தனை பேருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, இந்த பிராண்ட் நேம் இல்லை இந்த கம்பெனி நேம் இல்லை இந்த லோகோ அப்படின்றது இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம், இவங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாரும் அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் தான். இதுவுமே ரெண்டு கேட்டகரியில் வரும். ஒன்று ப்ரைமரி எவிடன்ஸ், இன்னொன்று செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரைமரி எவிடன்ஸ், அதாவது முதல் நிலை எவிடன்ஸாக எதை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸஸை நம்ம டேரெக்டாக அப்படியே சப்மிட் பண்ணுற மாட்டோம். இதுக்கான எவிடன்ஸஸ் நான் அனெக்ஷர் ஏ, அனெக்ஷர் பி, அனெக்ஷர் சி நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி அதுக்கான ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்லையும் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். தங்களுடைய பிராண்ட் நேமையோ இல்லை கம்பெனி நேமையோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட பேசக்கூடிய அத்தனை பேருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா? அதாவது சார், நாங்கள் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணணும், ஆனால் இதுக்கு என்னென்னலாம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய பர்சனல் ஆதார் கார்டு, பேன் கார்டு சப்மிட் பண்ணணுமா, இல்லை கம்பெனியோடைய எம்எஸ்எம்இ சப்மிட் பண்ணணுமா, இல்லை ஜிஎஸ்டி இருந்தால் தான் ட்ரேட்மார்க்கே அப்ளை பண்ணணுமா? இந்த எவிடன்சஸ்லாம் நிறைய குழப்பம் இருக்குது. ஒரு ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரில் இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ட்ரேட்மார்க் அப்படின்றது எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனி நேம், உங்கள் பிராண்ட் நேம், உங்களோட லோகோ, இது தவிர்த்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லேபிள், இதுக்கு மேலே ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட பிராண்ட் நேம் இல்லை கம்பெனி நேம் கூட ஏதாவது ஒரு பஞ்ச் லைன் வச்சிருப்பாங்க. ஸோ அதையுமே கூட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெப்சியோடைய ஸ்லோகன் அப்படின்றது தில் மாங்கே மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கலெக்டிவாக நம்ம ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த பிராண்ட் நேம் இல்லை இந்த கம்பெனி நேம் இல்லை இந்த லோகோ அப்படின்றது இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம், இவங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாரும் அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் அத்தனையுமே ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் ஆன் த கோல நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சில பேர் கேட்பாங்க, நான் இப்போ ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணணும், எந்த டைமில் நான் அப்ளை பண்ணால் அது ரைட்டான டைமாக இருக்கும்? நான் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணணுமா, கம்பெனி ஆரம்பிக்கும் போது பண்ணணுமா, இல்லை கம்பெனி ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கழித்து கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் அப்படின்றது ரெண்டு வகையில் ஃபைல் ஆகுங்க. ஒன்று ப்ரொபோஸ் டு பி யூஸ்டு மார்க். அதாவது ப்ரொபோஸ் டு பி யூஸ்டு மார்க் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேரில் தான் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை இந்த பிராண்டு தான் நான் இன்னும் ஒரு 2 நாள்லையோ இல்லை ஒரு மாதத்துலையோ இல்லை 6 மாதம் கழிச்சோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் டு பி யூஸ்டு மார்க்காக நீங்கள் அந்த பிராண்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் ப்ரொபோஸ் டு பி யூஸ்டு மார்க். ரெண்டாவது ஆல்ரெடி இன் யூஸ். ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்றது நீங்கள் இந்த பிராண்டை 1 மாதமாவோ 6 மாதமாவோ இல்லை 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் ஃபைல் பண்ணால் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் பிராண்டை லான்ச் பண்ண போகிறீங்க, ட்ரேட்மார்க்கில் செக் பண்ணுறீங்க, இந்த பேர் ஆல்ரெடி வேறு யாரோ பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் பிராண்ட் மாற்றிடலாம். அதில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸும் இருக்காது. வேறாஸ் நீங்கள் 1 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ அந்த பிராண்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரீங்க, அந்த டைமில் இந்த பேர் வேறு யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காதுன்றப்ப நீங்கள் போட்ட அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான எஃபோர்ட்ஸும் வீணாக போகும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த பிராண்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணுறது பெஸ்ட் டைம். பட் நான் அந்த டைமில் விட்டுட்டேன், இப்போ தான் நான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ண வரேன் அப்படின்னா நம்ம ட்ரேட்மார்க் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நேம் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சரிங்க, அவுட் ஆஃப் டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், திரும்பி டாபிக் உள்ள வந்துடலாம். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எவிடன்ஸை சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 வகையான எவிடன்ஸை சப்மிட் பண்ணுவோங்க. ஒன்று உங்களுடைய கம்பெனியோடைய டைப் என்ன அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் ஒன்று. ரெண்டாவது
உங்களுடைய கம்பெனி அப்படின்றது ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டா இல்லைனா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு செட் ஆஃப் எவிடன்ஸுங்க. இது தவிர்த்து நீங்கள் வந்து இந்த நேமை எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான யூசர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும். ஸோ இது 3 தான். ஒவ்வொன்றதை பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். முதல் கேட்டகரி நான் சொன்ன மாதிரி கம்பெனியோடைய டைப் எது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கம்பெனி வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருக்குது அப்படின்னா ப்ரொப்ரைட்டரும் அந்த கம்பெனியும் வேறு கிடையாது. அதனால் இதுக்குன்னு எந்த ஒரு ப்ரூஃபும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேறஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஷிப் டீடையும் அந்த பார்ட்னர்ஷிப் டீட் பேரில் நீங்கள் எடுத்த பேன் கார்டையும் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணணும். அடுத்தது நீங்கள் கம்பெனியாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் அதே மாதிரி கம்பெனியோடைய பேன் கார்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் எல்எல்பியாக இருக்கட்டும், ஓபிசி, பப்ளிக் லிமிடெட் எதுவாக இருந்தாலுமே அந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் பேன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து முதல் செட், உங்களுடைய கம்பெனியோடைய டைப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ். அடுத்து ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இல்லை ஸ்மால் ஸ்கேல் யூனிட் அந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கான எவிடன்சஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்காக இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இல்லை வந்து உங்களுடைய கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா பொதுவாக ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுவும் கம்பெனி நேமில் உங்களோட கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், எல்எல்பி இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்குது அப்படின்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டுமே ஒரு 9,000 ரூபா வரைக்கும் போயிடும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ இல்லை ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஹோல்டராகவோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4,500 ரூபா தான் கவர்மெண்ட் ஃபீஸ் வரும். ஸோ இந்த ஒரு 4,500 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்காக நீங்கள் இதர் ஸ்டார்ட் அப் இந்தியா இல்லைனா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணி அந்த 4,500 ரூபா டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். அதாவது 9,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு வந்து அது பாதி டிஸ்கவுண்டட் கவர்மெண்ட் ஃபீஸில் 4,500 ரூபாய் கிடைக்கும். அதனால இந்த செகண்ட் செட் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் டிபிஐடி பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்றதுக்கான டீட்டெயில் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மூணாவது செட் ஆஃப் எவிடன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யூசர் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க்கை ப்ரொபோஸ் டு பி யூஸ் கேட்டகரியில் சப்மிட் பண்ணுறீங்க, அதாவது இதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையே படாது. டைரெக்டாக நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். வேறஸ் ஒரு பிராண்டை நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கான யூசர் டேட் இதுதான், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/1/2022 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யூசர் டேட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேதிக்கான ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணோங்க. இதுவுமே 2 கேட்டகரியில் வரும். ஒன்று பிரைமரி எவிடன்ஸ், இன்னொன்று செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிரைமரி எவிடன்ஸ் அதாவது முதல் நிலை எவிடன்ஸாக எதை நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸ். பில்ஸ் அப்படின்றது பர்ச்சேஸ் பில்லாகவும் இருக்கலாம், சேல்ஸ் பில்லாகவும் இருக்கலாங்க. அதில் உங்களுடைய கம்பெனி நேம் இல்லை பிராண்ட் நேம் எதை நீங்கள் ரைட் கிளைம் பண்ணுறீங்களோ அந்த பேர் அதில் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி நேம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா பில்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸ்லையுமே உங்களோட கம்பெனி நேம் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் பில் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அதுவே பிராண்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பிராண்ட் வச்சுட்டு இருக்கலாம். அந்த பில்லில் உங்களோட பிராண்ட் நேமோடு நீங்கள் விற்றதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் அது யூசர் எவிடன்ஸாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒன்று பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்றது பில்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரெண்டாவது செகண்டரி எவிடன்சஸ்ங்க. செகண்டரி எவிடன்சஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். இது தவிர்த்து நீங்கள் பிராண்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்கள் பிராண்ட் நேமுக்கு ட்ரேட்மார்க் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிராண்டை வந்து ஏதாவது நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இது தவிர்த்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணதுக்கான ப்ரூஃபு இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, இது எல்லாமே நீங்கள் செகண்டரி எவிடன்ஸாக சப்மிட் பண்ணலாம். பட் பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்றது கட்டாயம் பில்ஸ் அண்ட் இன்வாய்ஸஸ் இருக்கணுங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணும்போது எவிடன்ஸஸாக சப்மிட் பண்ணுவோம். இந்த எவிடன்ஸஸை நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே சப்மிட் பண்ணுற மாட்டோம். இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குங்க. இதை வந்து ஒரு அஃபிடவிட்டாக கிரியேட் பண்ணுவோங்க. அந்த அஃபிடவிட்டில் நான் இந்த தேதியிலேருந்து இந்த பிராண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கான எவிடன்சஸ் நான் வந்து அனெக்ஷர் ஏ, அனெக்ஷர் பி, அனெக்ஷர் சி நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி அதுக்கான ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்லையும் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எவிடன்சஸ். இதை சப்மிட் பண்ணுறதுக்கான அஃபிடவிட்டுக்குமே ஃபார்மேட் தனியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஒரு ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி வேறு பயனுள்ள தகவலோட உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட்.